OnePlusல இருந்து அவங்களோட மிட் ரேஞ்ச் சீரிஸ்ல 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Nord CE5 போட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Nord 5 பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபோன் சூட்டபிளாக இருக்கும். ஆனால் ஒரு சில குறைகள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே எடுத்தோன்னு ஒரு குட்டி பாக்ஸு, அதில் யூசர் மேனுவல் அண்ட் ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸுமே வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. அது நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு டர்ன் ஆன் பண்ணோம் அப்படின்னா மொபைலோட கேஸை போட்டு பார்த்தேன் நல்லாவே தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட் கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது மார்பிள் சாண்ட்ஸ் அப்படின்ற கலர் தான் இருக்குது. ரியலாகவே மேட் ஃபினிஷில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்கிறது அந்த ப்ரீமியம் லெவலில் கொடுக்க தான் செய்யுது. ஸோ டிசைன் வைஸ் வந்து நல்லாவே தான் இருக்குது. பட் ஒரு இடத்த தவிர இந்த கேமரா பம்ப் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நல்ல பெட்டரான டிசைனாக கொடுத்துருக்கலாம். அது அந்த ப்ரீமியம் கெடுக்கிற மாதிரி இருக்குது. பட் அதில் சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து மெட்டலில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா கீழேலாம் வைக்கிறோம் அப்படின்னும் போது உடையாமல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓவரால் டிசைன் வைஸ் ஓகே தான். மொபைல் சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் வந்து 8.1 mm கொடுத்துருக்காங்க. வெயிட் 211 கிராம் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கனால தான் இந்த ஒரு வெயிட் இருக்கு. ஸோ மொபைலுக்கு கேஸ் போடாமல் நார்மலாக அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லிப்பரியா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. பட் வெயிட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அதனால சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. டிசைன்ல ஒரு குறை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா IP68 69லாம் கொடுக்குறாங்க, மிலிட்ரி கிரேட்லாம் கொடுக்குறாங்க. பட் இது ஜஸ்ட் IP65 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் டேரெக்டாக தண்ணிக்குள்ளெல்லாம் போட முடியாது அப்படின்றது இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய பிராண்டு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. நெக்ஸ்ட் மைக்கு பாட்டம்லேயே டியூவல் மைக் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைப் சி போர்ட் இருக்கு. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கராக இருக்கனால சவுண்ட் குவாலிட்டி பெட்டராகவே இருக்கு. நெக்ஸ்ட் ரீசெண்டாக அலர்ட் ஸ்லைடரை ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் கீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அலர்ட் ஸ்லைடர் ஆப்ஷனுமே வச்சுக்க முடியும். அதை சேர்த்து ஒரு 8 மோடு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. வேணுன்றதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக இப்போ மைண்ட் ஸ்பேஸ்ன்ற ஆப்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்க்ரீனில் இருக்கீங்க அப்படின்னா பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா போதும், அனலைஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்ற சம்மரி உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஈவெண்ட்டுக்கான டேட் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் தனியாக ஈவெண்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ரியலாகவே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கெட் அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறது கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் 2 இருக்குது. ஒன்று ரியலாகவே டிஸ்பிளேயோட சைஸ் பெருசாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6.83 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த பெசல்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்கனால அந்த வியூ வந்து பெட்டராகவே இருக்குது பார்க்க. 1.5K ஸ்விஃப்ட் AMOLED அதுவும் 10 பிட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்கு. அண்ட் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு OnePlusல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணும்போது 120 Hz தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்கான சில கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது தான் உங்களுக்கு 144 Hz வந்து கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் BGMI ட்ரை பண்ணி பார்த்தேன், 144 Hzலாம் கிடைக்குது. அண்ட் நார்மலாக நீங்கள் ஆட்டோ செட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 60 Hz 90 Hz 120 Hz வந்து செலக்ட் ஆகுது. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 7 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR 10+ சப்போர்ட்டோடையுமே வருது. அண்ட் இதில் PWM டிமிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைம்லாம் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரியலாகவே கண்ணு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். இது பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1800 nits வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர் அவுட்டோரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டைரக்ட் சன்லைட்டில் கூட ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேனேஜ் பண்ண தான் செய்யுது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றத வந்து பிராண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ரியல் லைஃப் யூஸில் எந்த அளவுக்கு இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் இதில் ப்ராசஸர் Snapdragon 8s Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். அண்ட்ரு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1.4 மில்லியன் மேலேயே கிடைச்சிருக்கு. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் 1943 மல்டி கோர் வந்துட்டு 4852 வந்திருக்கு. அண்ட் CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 67%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 82% கிடைச்சிருக்கு. நான் இப்போ ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB நியூ ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்போது BGMI கேம் எல்லாம் 144 FPS வரைக்குமே ரீச் ஆக முடியுது. ஸோ கேம் பிளே பண்ணுறதுக்குமே நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கு. ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ரியல் லைஃப் யூஸ்க்கு எந்த
அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லேக் எங்கேயுமே நான் வந்து பார்க்கல. அது நார்மல் யூஸ் பண்ணும்போதும் சரி, குறிப்பாக கேம் பிளேலாம் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா தான் இருக்குது. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதும் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லா பெட்டராக பண்ணியிருக்கனால பெருசாக ஹீட் ஆகிற மாதிரியான ஃபீல் எல்லாம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கேம் பிளேலாம் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னாலுமே பர்ஃபார்மன்ஸ் லேக் இல்லாமல் தாராளமாக இதில் கேம் பிளே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 6800 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதனால தான் கொஞ்சம் வெயிட்டுமே அதிகமாக இருந்தது. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. இதில் பிராண்ட் சொல்கிறது வந்து 1லேருந்து 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 54 நிமிஷம் டைம் எடுத்துக்குன்னாங்க. பட் ரியல் லைஃப்பில் அவ்வளோ குயிக்காக இல்லை. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 1 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 6 நிமிஷமும் 1 to 25% சார்ஜ் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸும் 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 32 மினிட்ஸும் 75% சார்ஜ் ஆகிறதுக்கே 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 100% சார்ஜ் ஆக 80 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்தது. பிராண்ட் சொன்னதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் டைம் எடுத்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகிறது இவ்வளோ குயிக்கான்றது ஓகே தான். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது தாராளமாக நீங்கள் 2 நாள் யூஸ் பண்ணலாம். நார்மல் யூஸ் பண்ணுறவங்கலாம் அடிக்கடி எனக்கெல்லாம் சார்ஜ் போட முடியாது ப்ரோ, ஒரு பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த ஃபோன் தாராளமாக கொடுக்கும். நெக்ஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு வரும்போது இவங்களோட ஆக்சிஜன் OS 15 ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் 25 வரை கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி உங்கள் ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் வந்து 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் குறைச்சிருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய அங்கங்கே வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபீலை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குது. அண்ட் மற்ற கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4 இருக்கு, அண்ட் NFC வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இதை தவிர ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நேற்றுக்கு CE5 பற்றி பேசும்போதே சொல்லியிருந்தேன். அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இதுலையுமே கொடுத்துருக்காங்க. ஏஐ சம்மரி, ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப், ஏஐ டிரான்ஸ்லேட், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே நான் சொன்ன அந்த மைண்ட் ஸ்பேஸை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது இந்த ஆல்ரவுண்டர் ஃபீலை லைட்டாக கெடுக்கிற மாதிரி இங்கே சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அப்பச்சர் வேல்யூ 2.0ஓட. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக ஃபோட்டோ நல்லா ஷார்ப்பாக இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட பெட்டராக இருக்குது போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா. நெக்ஸ்ட் பேக் சைடில் டியூவல் கேமரா செட்டப் 50 மெகா பிக்சல் சோனியோட LYT 700 அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட OIS சப்போர்ட்டோடையுமே கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரு பெட்டரான ஃபோட்டோ அவுட்புட், பியூட்டி மோட் நல்லா இருக்குது, எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட பெட்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக லோ லைட்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ அவுட்புட் கூட நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபீல்ட் ஆஃப் வியூ 116 டிகிரி கவர் ஆகிற மாதிரி மெயினோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை தவிர எனக்கு கொஞ்சம் குறையா தோன்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆல்ரவுண்டர் ஃபீல் வந்து இந்த ஃபோன் கொடுத்துருந்துருக்கும். கேமரா சைடு மட்டும் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கிற ஃபீல் இருக்கு. கேமராவில் ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபோட்டோ அந்த அளவுக்கு டீடைலிங் இல்லை அப்படின்னா ஏஐ டீடைல் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, அண்ட் ஏஐ எரேசர் இருக்கு. நார்மலாக அந்த ஆப்ஜெக்ட்லாம் எரேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஏஐ அன்பிளர் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஷேக்கிங்லாம் இருந்தது அப்படின்னா அன்பிளர் பண்ணிக்க முடியும். அண்ட் ரீஃப்ரேம் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதில் ரீகம்போஸ்ன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஃப்ரேம் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக எடுக்கலைன்னா இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டரான ஃப்ரேமாக மாற்றிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோன் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் இருக்காது. ஓவராலாக என்னோட ஒப்பீனியன் என்ன, ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துடலாம். எனக்கு குறைய தோணுன விஷயம் பார்த்தீங்கன்னா கேமரா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாமல் நிறையா கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதையுமே தவிர்த்திருக்கலாம். டிசைன் வந்துட்டு பார்க்குறதுக்கு கிளாஸ் படி அந்த மாதிரிலாம் கொடுத்தாலும் இந்த கேமரா பம்ப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க, ஒரே மாதிரி இருக்கேன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஐபி ரேட்டிங் வந்து IP68, 69 இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் மிஸ் பண்ணது எனக்கு குறையா தோணுது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது, பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும், நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அவுட்புட்டுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலாக நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வாங்கணும், எனக்கு இந்த 2x அளவுக்கு டெலிஃபோட்டோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேமரா ரொம்ப அதிகமாக தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஓவராலாக அந்த ஃபோன் சூட்டபிளாகவே இருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 32,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு நல்ல டிவைஸாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேமரா கொஞ்சம் டெலிஃபோட்டோ அந்த மாதிரிலாம் நிறையா வேணும்னு எதிர்பார்க்குறவங்கள தவிர மற்றபடி ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டிவைஸாக தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.